கிறிஸ்பியாக டேஸ்டியான ஒரு மிக்சரை வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் கடலை மாவு, 1/2 கப் பச்சரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயம், மாவுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப டைட்டாக பிணையக்கூடாது. ஒரு மீடியமாக நல்லா இந்த இடியப்ப உரலில் புளியிற அளவுக்கு நம்ம மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மிதமான ஹீட்டில் ஆயிலை வச்சுட்டு இடியப்ப உரலில் மாவு எடுத்து அதில் பிழிஞ்சு விட்டுறலாம். பிழிஞ்ச உடனே கரண்டியை விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அதில் கொஞ்சம் சுற்றி விட்டோம்னா அது சுற்ற ஆரம்பிக்கும். அப்போது நம்ம அதை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு 2 கரண்டி வச்சு நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம் உடையாமல். இது மாதிரி பார்க்கும்போது அது கொஞ்சம் கிறிஸ்பாக தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு கரண்டி வச்சு அதை அடுத்த பக்கம் திருப்பி விட்டு அதை ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கிறிஸ்பியாக நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு ஆயில் ஃபில்டரில் மேலே வச்சுட்டு கீழே ஒரு பிளேட்டை வச்சிட்டோம்னா இதில் எக்ஸஸாக உள்ள ஆயிலெலாம் அதில் வடிஞ்சு வந்துடும். இதே போல் ஒவ்வொரு முறையும் பிழிஞ்சு விட்டு நம்ம இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதை நல்லா நொறுக்கி விட்டுறணும். நொறுக்கி விட்டதுக்கப்புறம் இதில் 4-5 பூண்டு பல்லை நச்சுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் ஃப்ரை பண்ண கருவேப்பிலை, நெடக்கடலை, பெருங்காயம் கொஞ்சம், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம டக்குன்னு இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக இதை நம்ம கொடுத்துடலாம். எந்த ஒரு சோடாப்போ இதெல்லாம் ஆட் பண்ணாமல் நம்ம கையாலே நல்லா ஹைஜீனிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இதுவே மழைக்காலமாக இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு கப் டீயோட நம்ம இதை சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.